முப்பெரும் விழா மற்றும் மல்டிஷோனல் கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ரொட்டேரிகளையும் மேஜர் டோனர் மயில் டி பாலசுப்ரமணியம் அவர்களும் வருகவரென வரவேற்று நமது இன்னிசை குழுவின் இசை நிகழ்ச்சி தற்போது தொடங்க உள்ளது. நமது பிடிஜி முத்தையாப்பிள்ளை அவர்கள் வரும் வரை இன்னிசையை கேட்டு மகிழ்வோம். நன்றி. எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடை நிழலில் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் சூட்டிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தந்திடம் உண்டு. கொடுத்தது நிகழ்காலம் வரும் காற்றில் அடையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம். நான் உள்ளம் என்னும் தோகை அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. சிறப்பாக எதிரி அன்பான உள்ளங்களே அவருக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் முப்பெரும் விழாவிற்கு வருகின்றக்கூடிய அத்துணை உள்ளங்களே அவரையும் மதிப்பிற்குரிய நமது அன்னபூர்ணா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் மாமா அயூப் கான் அவர்களின் சார்பிலே உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்பது மிக பெருமகிழ்ச்சி. தேடல் நீ எந்த இதழ்
இன்று என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே இறைவா இறைவா வருவாய் இன்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே மதிப்பிற்குரிய சார் முத்தையா பிள்ளை சார் அவர்களையும் கௌரவ விருந்தினர் மதிப்பிற்குரிய டி பாலசுப்ரமணியன் சார் அவர்களையும் மற்றும் சிறப்பு பேச்சாளராக இருந்திருக்கூடிய டாக்டர் எஸ் மகாலட்சுமி மேடம் அவர்களையும் மேலும் இருந்திருக்கூடிய ரொட்டேரியன் கிளப்பை சார்ந்த அத்துணை நல் உள்ளங்களை அவரையும் அன்புடன் வருக 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 என அன்புடன் வரவேற்பது உங்களது நமது அன்னபூர்ணா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் மதிப்பிற்குரிய அன்பு மாமா அயூப் கான் அவர்களின் சார்பிலே உங்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இங்கே வருகின்றக்கூடிய அத்துணை நல் உள்ளங்கள் யாவருக்கும் நமது கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்றும் சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்றும் சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் எழுக்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்றும் சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்ப புயல்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களை அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையடைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேற்றுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் ஆடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைப்பு அழகு பார்ப்பவன் அலை மீது ஆட்சி செய்பவன் தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சையத் அலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது ஆளுநர் ரொட்டரின் பாலமுரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் அண்ணாச்சி மயிலண்ணாச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர்
மேடம் மகாலட்சுமி அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டரியன் மேஜர் டோனர் முத்தியாப்பிள்ளை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Attend the caller by secretary. Meeting call to order. Rotary prayer. Rotarian மாரியப்பன் அவர்கள். ரோட்டரி வணக்கங்கள். ரோட்டரி வணக்கம். தி எம்ப்ளாய் த லார்ட் to guide and enlighten them, to make us the worthy in some staff, pretty peace, joys, they please to all maintain. Thank you. நட்பை போற்றும் என்ற சிறப்பான நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பில் நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள முன்னாள் ஆளுநர் முத்தியாப்பிள்ளை சார் அவர்களை வருக என ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பாக வரவேற்கிறோம். சிறப்பு அழைப்பராக முன்னாள் உதவி ஆளுநர் மயில் டி பாலசுப்ரமணியன் சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். சிறப்பு பேச்சாளராக வருகை வந்துள்ள மகாலட்சுமி மேடம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். உதவி ஆளுநர் பாலமுரளி சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். முன்னாள் உதவி ஆளுநர் ஐபுகான் சார் அவர்களையும் பட்டயத் தலைவர் மாரிப்பன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவின் சேர்மன் சதீஷ் நாராயணன், செயலாளர் ராஜேஷ் ரவி, முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலர்கள் என அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். ஏஜி மேத்யூ சார் அவர்களையும் அம்பை பூங்குன்றம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் மற்றும் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சென்ட்ரல், திருநெல்வேலி சென்ட்ரல், திருநெல்வேலி நார்த், அவிரா, அம்பாசமுத்திரம் ஈஸ்ட் மற்றும் திருநெல்வேலி டவுன் மற்றும் அனைத்து கிளப்பில் உள்ள வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பயனாளி அவர்களையும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, President. Purpose of the meeting by Charter President Rotarian Mariappan. அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கங்கள். இந்த கூட்டத்தினுடைய இந்த கூட்டம் 30 விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா என்ற இந்த மூன்றையும் இணைத்து மிக அருமையாக 2வது வருடமாக இந்த 30 விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை புரிந்துள்ள நமது முன்னாள் ஆளுநர் மேஜர் டோனர் முத்தியாப்பிள்ளை அவர்களையும், வருகை புரிந்துள்ள மேஜர் டோனர் பிஏஜி ரொட்டேரியன் மயில் டி பாலசுப்ரமணியன் அவர்களையும், சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்துள்ள மகாலட்சுமி மேடம் அவர்களையும் வருக என வரவேற்று, மற்றும் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை சங்கங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து ரொட்டேரியன்களையும், எங்கள் உதவி ஆளுநர் பாலமுரளி அவர்களையும் வருக என வரவேற்று, இந்த கூட்டம் கூட்டுவது எதனால் என்றால், ஒவ்வொரு கழகமும் அவர்களிடத்தில் கூட்டத்தினை கூட்டி
ஒரு வாராந்திர கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவை இந்த அனைத்து ரோட்டரி கழகத்தில் சேர்ந்த உறுப்பினர்களையும் இந்த ஒரே இடத்தில் கூட்டி நாம் மிக நன்றாக நடத்த வேண்டும் என்று கடந்த முறை முடிவு செய்து ஒரு முப்பெரும் விழா நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் இந்த முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனை பொறுப்பேற்று எங்களது மேஜர் டோனர் பிஏஜி ரொட்டேரியன் ஐப் கான் அவர்கள் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது ஸ்டார் ரோட்டரி கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதுதான் வலைதளங்கள் மிக பிரபல்யமாக ஆகியுள்ளது. முன்னால் எல்லாம் ஒரு கடிதம் மூலமாக, மெசேஜ் மூலமாக, ஃபோன் மூலமாக தான் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு சங்கமும் அழைத்து வந்தார்கள். அப்போது அந்த சங்கங்கள் மற்ற சங்கங்கள் தலைவர்களுக்கும் அந்த அழைப்புதலை அனுப்பி அந்த கூட்டத்திற்கு வர வைப்பார்கள். தற்போது அந்த நிகழ்வு கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. அதை இனிவரும் காலங்களில் உள்ள தலைவர்கள், செயலர்கள் அடுத்த சங்கத்தில் சேர்ந்த தலைவருக்கு அழைப்பு கொடுத்தால் அவர் அந்த சங்கத்திலிருந்து ஒரு 4-5 உறுப்பினர்களை கூட்டந்து இந்த சங்கத்தில் என்ன நடக்கின்றது என்று அவர்களும் தெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த கூட்டத்தில் இதனை ஒரு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, தேங்க்யூ மாரிபனன், தேங்க்யூ. அடுத்ததாக எங்களது ஏஜி ரொட்டேரியன் பாலமுரளி அவர்களை ஒரு சில வார்த்தைகள். இந்த முப்பெரும் விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி ஸ்டார் கழகத்துக்கு வணக்கங்கள். தலைவர் சையத் அலி அண்ணன் மற்றும் செயலாளர் ராஜேஷ் ரவி அண்ணன், அதுபோக இன்றைய சிறப்பு விருந்தினர் மகாலட்சுமி மேடம் மற்றும் பிடிஜிஸ் முத்தியாபிளேசஸ் கௌரவ விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினராக மற்றும் மயில் அண்ணாச்சி வந்திருக்காங்க. மற்றும் எங்கள் ஸ்டார் குடும்பங்களுக்கு வணக்கங்கள். மற்றும் அனைத்து ரொட்டேரியன்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த முப்பெரும் விழாங்கிறது நம்ம கிறிஸ்துவ மற்றும் நியூ இயர் மற்றும் பொங்கல், இது நம்ம முப்பெரும் விழாவாக கொண்டாடுறோம். இது என்ன விஷயம்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நல்லா நட்பை போட்டுருவோம். அது டாப்பிக்காக தான் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நம்ம ரொட்டேரியன்ஸ் யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்காண்டி தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். எல்லாரும் பயனடைங்க. நன்றி. தேங்க்யூ அஜி. அடுத்ததாக பேச இருப்பவர் நமது கௌரவ விருந்தினர் மயிலண்ணாச்சி அவர்கள். அதற்கு முன்னதாக அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களது ஸ்டார் கழகத்தின் உலக புகழ் ரொட்டேரியன் ராஜ்பால் அவர்கள் இப்பொழுது ஹலோ, வாழ்க வளமுடன். அன்னையை வணங்கி வழிநடத்தும் ஆசானை வணங்கி நாம் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் வணங்கி உங்களோடு வர்றேன். நம்மளுடைய ரோட்டரி ஆரம்பித்து 200 ஆண்டுகளை தாண்டி சிறப்பாக இன்று வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? 120 கேளுங்க, 120 ஆண்டுகளை தாண்டி நம்ம ரோட்டரி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ரோட்டரியை உருவாக்கின பால் ஆரிஸ் ஐயா அவர்களுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு நிமிஷம் வேண்டி கொடுங்க. ஒரே நிமிடம் மனம் முகுந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஒரு நிமிஷம் இந்த ரோட்டரியை நம்மளுக்கு தந்த ஐயா பால் ஆரிஸ் அவரை மனசால வேண்டிக்கிறோம். அவருடைய ஆற்றல் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். நன்றி நன்றி. இந்த முப்பெரும் விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தாய் மாதிரி இருக்கிற ஸ்டார் ரோட்டரி கழகத்துக்கு ஆத்மாத்மான பணிவு. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. கடவுள் இந்த பிரபஞ்சக்குள்ள நிறைஞ்சிருக்கார். அவர் யாரோட இருக்காருன்னா எல்லாத்துக்கும் நல்ல செய்யணும்னு. அதுல ஒரு பங்கு தான் ரோட்டரி. ரோட்டரியில் உள்ள எல்லாருமே
நம்ம எல்லாருமே ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் அங்கே வந்திருக்கிறோம். அப்படி செய்யணும்னு வந்ததுல ஒருத்தர் தான் அன்புக்குரிய ஐயா மயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து அவங்க அப்பா வந்து தங்கமுத்து பாண்டியன், சுப்பம்மாள் இவர்களுக்கு பிறந்து நானும் நினைச்சேன் அண்ணாச்சி படிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் பார்க்க பிஏ இங்கிலீஷ். உண்மைதானே சொல்லணும். எப்ப பார்த்தா என்னப்பா அப்படிம்பாரு. அப்படி பார்த்தாலே அவ்வளவு விஷயம் நடக்கும். அப்படி அன்புக்கு சொந்தக்காரர், பண்புக்கு சொந்தக்காரர், அன்னைக்கு தலைவர், அதுக்கு அடுத்த கலை துணை ஆளுநர், வருங்காலத்துல என்ன வரப்போற உங்களுக்கே தெரியும். அப்படிதானே? அவருக்காண்டி மன ஊந்து கேட்கிறேன். ஐயாவுடைய அவங்க வந்து 2 பெண்கள் 3 ஆண்கள். சரிங்களா? தொழில் வந்து கருப்பசாமி புளு மெட்டல் லாரி சர்வீஸ். 1994 சென்ட்ரல் கிளப்ல இணைஞ்சார். 2006 2008 தலைவர், 2016 2017 துணை ஆளுநர். அவர் சொல்லியிருக்கார் உதவி ஆளுநர் சொல்ல சொல்லியிருக்காரு ராமலிங்கம். சரிதானா? 2019 2020 ஏஜிடிஸ் உதவி ஆளுநருக்கான பயிற்சி தலைவராக வந்தாப்புல. 2021 2022 தலைவர் செயலாளருக்கான பயிற்சி தலைவராக வந்தாப்புல. 2019 2020 நேர்மையின் நில் என்ற கருத்தரங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்தாப்புல. 2020 23 20 24 வந்து கர்ணன் கருத்தரங்கு. ஏன்னா கர்ணன் அவருக்கு வந்து பொருந்தும். என்ன பண்ணாலும் யாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்பார். யார் எதை கேட்டாலும் வாரி வழங்குறது யாரு அப்படின்னா ஐயா தான். நம்ம கூட இருக்கிறது பார்த்ததுனால தெரியும். நான் கொஞ்சம் கூட இருக்கேன். அப்புறம் வந்து 2025 2026 உதவி ஆளுநர் பயிற்சி தலைவர், 2025 2026 மாவட்ட ஆலோசகர். அப்புறம் வந்து மேஜர் டோனர் லெவல் 4ல யூஎஸ் டாலர் வந்து 1 லட்சம் கொடுத்த யாருன்னா ஐயா தான். வருஷம் $10,000 வந்து வருஷம் கொடுத்துருக்க யாரு அப்படின்னா அது ஐயாவுக்கு மட்டும்தான் சேரும். இப்ப யாரு கேட்டாலும் கொடுப்பாப்ல. வருங்கால கவர்னர்கள் யார் வந்தாலும் ஐயாட்ட கேட்டா போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. சரிங்களா? அவருடைய வெள்ள நிவாரண நிதிக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ண சேவை வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்படி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாப்ல. படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நிறைய நிதி கொடுத்து நிறைய வந்து ஊக்குவிச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, கண் தெரியாத குழந்தைகளுக்கு வந்து கண் தெரியாத தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது நம்மளுடைய வீட்டு தாய் வீட்டு சீதனம் சொல்லணும் இல்லையா, அதை அனைத்தையும் கொடுத்து கல்யாணமே பண்ணிட்டு யாரு அப்படின்னா அன்புக்குரிய ஐயா அவர்கள். மெடிக்கல் கேம்ப் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, இதயம் பஸ் வருதுங்களா, நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹார்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முழு திருநெல்வேலி வரதுக்கு முழு காரணம் யாருன்னா ஐயா தான். அது மட்டும் இல்ல, விளையாட்டு துறையில வந்து நிறைய பேர்கள் வந்து இது பண்ணி பசங்களை வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து ஊக்குவிப்பாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி இந்த மக்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் அனைத்து வளங்களும் பெற என்னுடைய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ் பிரதர். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றமிழும் நானிலமும் போற்றிடும் ரோட்டரியை வணங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்டார் கிளப்பின் பிரசிடென்ட் செய்த் அலி அவர்களே, தம்பி செக்ரட்டரி ராஜேஷ் அவர்களே, இந்த நிகழ்வினை வந்து சிறப்பித்துக் கொண்டு ஆர்வியர் சகோதரர் அருமை அண்ணாச்சி முத்தியாப்பிள்ளை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கக்கூடிய அருமை சகோதரி பேச்சாளர் டாக்டர் மகாலட்சுமி அவர்களே, அன்பு தம்பி பாலமுரளி அவர்களே, இங்கு வந்திருக்கும் என்னுடைய ஏஜி தம்பி மேத்யூ அவர்களே, பூங்குன்றன் அவர்களே, இந்த என்னுடைய பயோடேட்டா சொல்லுதனுடைய என்னுடைய வாழ்க்கையை சொன்ன தம்பி ராஜ்பால் அவர்களே, நிறைய பொய் சொல்றான். 2 நாட்களுக்கு முன்னாடி தம்பி மாரியப்பனும்
ராமலிங்கம் மற்றும் ராஜ்பால் அவர்கள் இந்த கிளப் சார்பாக நடந்து சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்டோம். 2 நாள் ஆகலை. அடுத்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் கூட்டி கௌரவித்திருக்கிற அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அதாவது அய்யூப் கான் மாமாவோட நட்புக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நட்பை போற்றுவோம், அதான் இதோடைய தாரக மந்திரம். முப்பரு விழாங்கிறது வந்து மாமாவுக்கு ஒரு எப்படி கூப்பிடுறது, ஏதாவது ஒரு விழா வச்சு தான் கூப்பிடணும்னு சொல்லி நியூ இயர், கிறிஸ்துமஸ், பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி ஜாதி மத வேதம் இல்லாமல் நம்ம நட்பை போற்றுவோன்னு கூப்பிட்டா நிறைய பேர் வரமாட்டாங்க. அதுல வந்து உடனே கச்சேரி வச்சிருவாரு, உடனே ஃபெல்லோஷிப் வச்சிருவாரு, உடனே எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. ஒரு நாள் திடீர்னு கூப்பிடுவாரு, எல்லாரும் வந்துடணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய ரோட்டரியில் 3-2-1 இன்று ஒரு சோனல் மீட்டிங்காக அண்ணாச்சி முத்தியாப்பிள்ளை அண்ணாச்சி தலைமையில் ஒரு சோனல் ஒரு மீட்டிங், சோனல் ஒரு சின்ன செமினார் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு மாமா அய்யூப் கான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முப்பெரும் விழா ரோட்டரி அதான் சொல்கிறது, ஜாதி மதம் பேதம் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வை இங்கு பறைசாற்றி கொண்டு ஒரு நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட அம்பையில் ஆரம்பிச்சு டவுன் கிளப்பு, திருநெல்வேலி நார்த் வெஸ்ட் கிளப்பு, அனைத்து சப்பர்பன், அப்புறம் அனைத்து கிளப்புகளும் இங்க வந்து குழுமியிருக்கிறீர்கள். அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து குழுமியிருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நேற்று இருந்த மழை இன்று அய்யூப் கான் மாமாவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம யாருமே இங்கிருந்து பங்கேற்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவன், கொடை வள்ளல் அவன், அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்பான். எதையும் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். பாம்பேல நாங்க எல்லாருமே அவனுடைய ஏஜிடிஎஸ்க்கு போயிருந்தோம். அங்க ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. நான் இவனை காணும்னு கேட்கும் போது, மாமா கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வந்துருந்தேன் தாராய் வரைக்கும். என்ன மாமா என்ன அவசரம், அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, எங்க குடும்பத்து சொந்தக்காரங்க, நான் கொண்டு பணம் கொடுத்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் உனக்கு கார் அனுப்பி விடணுமான்னு, ஒண்ணுமே வேண்டாமாமா நானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த வெளி மாநிலத்துக்கு சென்றாலும் அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய, அப்ப அடுத்த கைக்கு தெரியாம உதவி செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய வீரன். இப்ப கூட அவங்க கிளப்ல நடந்திருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது அதெல்லாம் மீண்டு இன்று இந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு ஸ்டார் கிளப் அவர் கூட இருந்த ரொட்டேரியன் அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாளையங்கோட்டை முன்னாள் பிரசிடென்ட் தம்பி வருக வருகின்ற வரவேற்கிறேன். டிஎம்கே கொடியோட வந்து பயம் காட்டுதான். அதாவது அந்த மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய இந்த ரோட்டரி கிளப்பானது மிகப்பெரிய சோதனையை சந்தித்து இன்று ஒரு, அதாவது எப்படி சொல்றது தெரியல, ஒரு இன்சுலேஷன் விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மயிலண்ணாச்சி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக அண்ணாச்சி மயிலண்ணாச்சி கௌரவிப்பதற்காக அறிமுகம் செய்து எங்களது பாஸ்ட் பிரசிடென்ட் ராஜ்பால் அவர்களை பொன்னாடை போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேசுகிறார். அவருக்கு மொமெண்டம் கொடுத்து கௌரவிப்பதற்காக எங்கள் தலைவர் சையத் அலி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் டாக்டர் மகாலட்சுமி அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எங்களது ஸ்டார் கழகத்தின்
உறுப்பினர் ரொட்டேரியன் ஆண்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்னாள் மாவட்ட ஆளுநர் மேஜர் டோனர் முத்தியா பிள்ளை அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எங்களது ஸ்டார் கழகத்தின் ரொட்டேரியன் கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ சார். Thank you. The most respected president of this Rotary Club of Tirunelveli Star, Rotarian Syed Ali. இன்றைய சிறப்பு விருந்தினர், அனைவருக்கும் மனதுக்கு நெருக்கமான நமது வருங்கால அப்படின்னு சொல்லலாமா? இல்ல சொல்லுங்க. வருங்கால ஏகேஎஸ் மயில் டி பாலசுப்ரமணியம் அண்ணாச்சி அவர்களும் கரெக்டு தானே? ஆனால் மேஜர் ரோடுங்கிறத நிறுத்திடக்கூடாது. வருங்கால ஏகேஎஸ்னா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அண்ணாச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு பேச்சாளர் திருமதி டாக்டர் எஸ் மகாலட்சுமி அவர்களே, துணை ஆளுநர் பாலமுரளி, செக்ரட்டரி ராஜேஷ் ரவி மற்றும் சங்கத்தினுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் மாரியப்பன், and the backbone of this Rotary Club, Rotarian Major Owner Ayub Khan, பல்வேறு சங்கங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், எல்லா சங்கத்தையும் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு. விட்டு போனது வேணுவனமும் ட்வின் சிட்டியும். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல் த கிளப்ஸ். புது மாப்பிள்ளை சாமுவேல், அண்ணாச்சி பயமுறுத்துறேன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் இன்றைய ஒரு இனிய மதிய வணக்கங்கள். நல்ல அருமையான ஒரு சூழ்நிலை. நட்பை போற்றுவோம் 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காரு சதீஷ் நாராயணன், இந்த ப்ரோக்ராமோட சேர்மன். கடந்த வருடம் அழைத்தார், வர முடியல. அதனால் இந்த வருடம் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அயூப் கான் மாமாவோட ஃபெலோஷிப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறேன். ஃபெலோஷிப்க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஏதோ சிரிக்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இந்த நட்பை போற்றுவோங்கிற தலைப்பு வந்து மிக அருமையான தலைப்பு. எத்தனை பேர் கான்ஃபரன்ஸ் வந்திருந்தீங்க? இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையர் வந்திருக்கீங்க. அதில் கவனிச்சிங்கன்னா எனக்கு ஒரு செஷன் கொடுத்துருந்தாங்க. A2Bயோட ஓனர் வந்திருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ST ஸ்ரீனிவாச ராஜா அப்படின்னு சொல்லி A2B உணவகத்தினுடைய தலைவர், நிறுவனர்ல தலைவர். அந்த செஷனோட தலைப்பும் பார்த்தீங்கன்னா இப்படி தான், நட்பு நம்பிக்கை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு அறிமுக உரை நான் கொடுத்துருந்தேன். ஸோ நட்பு வந்து இன்றைக்கு இவ்வளோ பேர் இந்த ஒரு இடத்துல கூடியிருக்கிறோன்னா அதோட அடிப்படை என்ன? நம்ம சொந்தக்காரங்களா இல்லையா? எந்த ஜாதி மத வேறுபாடும் இல்லாமல் நம்மளை ஒன்றிணைப்பது இந்த நட்பு தான். நட்பு இல்லைன்னா ரோட்டரியே இல்லை. 200 வருஷம் ஆச்சுன்னா ரோட்டரி 121வது வருஷம் ஆக போகுது. February ரைட் February 23 வந்தால் 121வது பிறந்த நாள் கொண்டாடுவோம் நம்ம. ஸோ அந்த நட்பை வைத்து அடிப்படையாகத்தான் அந்த இயக்கமே இருக்கிறது. அந்த உரையில் சொல்லும்போது கூட நான் சொன்னேன், நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் வந்து நமக்கு ஒரு நட்பு உருவாயிட்டே இருக்கும். பள்ளிக்கூட காலத்தில் ஒரு நட்பு இருக்கும், அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் வாழ்க்கையில் தொடர்ந்து வருவாங்க. கல்லூரி காலத்தில் இருக்கும், அதில் கூட கொஞ்சம் பேர் நம்மோடு பயணிப்பாங்க, தொடர்ந்து பயணிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கல்லூரி தோழர்கள் ஒரு பெரிய வட்டம் இருக்கும். அதை தாண்டி இந்த ரோட்டரி கிடைக்கக்கூடிய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகளற்றது, எல்லைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்பு வட்டமும் வாழ்க்கையில நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு உறுதியான ஒரு நட்பு நமக்கு வந்து இந்த இயக்கம் நமக்கு கொடுக்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும். என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் சொல்லுவேன், அதாவது இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கும், ஒரு கல்யாண விசேஷன் வந்தால் குறைந்தபட்சம் 50%க்கு மேலே ரோட்டரி நட்புகள் தான் அந்த அரங்கத்தில் இருப்பாங்க, பார்க்கலாம். அதை தாண்டி தான் மீதி மற்ற நட்புகளும் உறவினர்களும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரோட்டரி வந்து நம்மோடு வாழ்க்கையில் வந்து பிணைந்திருக்கிறது. நிச்சயமா நட்புக்கு வந்து நிறைய இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்முடைய பேச்சாளர் சொல்லுவாங்களா இருக்கும். அதே நேரம் we have to be careful. கூடா நட்பு என்னங்கிறதையும் நம்ம கவனமா பார்த்து கையாள வேண்டும். அது இந்த சங்கத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் நிச்சயமா அதையும் வந்து நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட இயக்கம் வந்து உறுப்பினர் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டது. அப்போ ஒவ்வொரு சங்கத்துக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், அப்கோர்ஸ் நிறைய மெம்பர்களை வந்து சேர்க்கணும், ஆனால் அதே நேரம் கவனமாக சேருங்க. ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும்,
ஸ்டார் சங்கம்னா அதுக்கு ஒரு கல்ச்சர், சென்ட்ரல்னா அதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். பட் புதிதாக இணைக்கக்கூடிய உறுப்பினர் வந்து கவனமாக தேர்ந்தெடுத்து இணைத்து கொண்டால் சங்கம் வந்து பாதுகாப்பாக வளருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். சில நேரம் அது பாதிப்படையவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த கவனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த நட்பு இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில எல்லா வகையிலும் இது வந்து நட்புங்கிறது வெறுமனே வந்து நம்முடைய ஒரு கூட்டத்திற்காகவோ ஃபெல்லோஷிப்காக மட்டுமன்ற, எல்லா சமய சந்தர்ப்பங்களும் இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் அந்த கான்ஃபரன்ஸ்லையும் குறிப்பிட்டிருந்த நட்போட பயன்பாடுகள்ங்கிற மாதிரி என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயும் ஒரு அனுபவம் நிச்சயமாக. இன்னைக்கு காலையில ஒரு குரூப் மெசேஜ்ல வந்து பார்த்தேன், ஸ்ரீலங்காவுக்கு வந்து சஸ்டைனபிள் ஸ்ரீலங்கான்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதாவது இப்போ சமீப காலத்தினுடைய பாதிப்புகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுல மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சு நமக்கெல்லாம் அந்த பாதிப்பு தெரியவில்லை. பல மடங்கு இன்னும் அதுல இருந்து அவங்க மீளல. இன்றைக்கு காலையில திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கண்டெய்னர் நிறைய ரிலீஃப் மெட்டீரியல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்படுகிறது. இது எதன் அடிப்படையில்? ஸ்ரீலங்காவில் யார் கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த இயக்கம் வந்து நம்மளை இணைத்திருக்கக்கூடிய நட்பு, அதுக்கு கோஆர்டினேட் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து சிட்னில உட்காந்துருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்த சிங்கள தமிழர். அவர் ஒருங்கிணைத்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கண்டெய்னர் ஆஃப் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இஸ் ரீச்சிங் ஸ்ரீலங்கா. தட்ஸ் தி பவர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஐ வில் சே தட்ஸ் a பவர் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நட்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளாலும் சரி, அதுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய நட்பாக இந்த நட்பு இருக்கும், உதவியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்னோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிறைய இடங்களை சொல்ல நினைப்பேன், அது எல்லா இடத்துலயும் சரியா வராது. நட்பை பத்தி நம்ம பேசும் பொழுது உறுப்பினர் வந்து நம்ம கூட இருக்கும்போது அவரை பத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம், ஜாலியா நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மறைந்து போகும் பொழுது நாம எந்த அளவுக்கு அவரை நேசித்தோம் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கிறோமாங்கிறது என்னை பொறுத்தளவு மிக குறைவாக இருக்கிறது. கொஞ்ச காலம் நினைச்சிருப்போம், ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதை மறைந்து விடுகிறோம். ஆனால் ரோட்டரி என்ன சொல்லுதுன்னா அதற்கும் ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க. தயவு செய்து அவங்க குடும்ப உறுப்பினர்களோட தொடர்பில் இருங்க. நம்முடைய இருந்த உறுப்பினர் வந்து ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால மறைந்து விட்டால் நிச்சயமாக அவருடைய குடும்பத்தோட தொடர்பில் இருந்து ஒரு we have to organize condolence meeting. நிச்சயமாக அவர் குடும்பத்தை அழைத்து நாம் வந்து அவருடைய எண்ணங்களை நாம பகிர்ந்து கொள்ளணும். நம்மோட இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நட்புறவாடினார், அது எந்த அளவுக்கு இந்த இயக்கத்திற்கும் நமது வாழ்க்கையிலும் ஒரு என்ன இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கிளப் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மாரியப்பன் அண்ட் அயுக்கர் மாமா வந்து பிரிக்க முடியாது, அப்படித்தானே? இந்த நட்பு வந்து மிக ஐ மீன் எல்லாரும் நண்பர்கள் தான், பட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன வட்டம் இருக்கும், ஒரு நெருங்கிய வட்டம். அவர்கள் வந்து அந்த குடும்பத்தாரோட பகிர்ந்து கொள்ளணும். அவருடைய நட்பு வந்து எங்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பங்கு பெற்றாருங்கிறத நிச்சயமாக அவருடைய குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் அவரோட தொடர்பு இருக்கணுங்கிறத ரோட்டரியும் சொல்லுது. நீங்க வந்து ஃபேமிலி ஆஃப் ரோட்டரின்னு ஒரு தலைப்பே இருக்கிறது ரோட்டரி சர்வதேச இயக்கத்துல. அதுல இதை பத்தி ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு மிக அருமையான மதிய பொழுதுல என்ன காரணம்னு சொல்லிட்டு வந்திருக்க காரணத்தையும் சொல்லியாச்சு. அதனால அதற்கு நேரம் வந்து பாதிப்பா இருக்கக்கூடாத காரணத்தினால அனைவரையும் வாழ்த்தி இந்த நட்பு நம்மளை வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கைவிடுவதில்லை என்ற ஒரு உறுதியான ஒரு தலைப்புக்கு வந்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கூட்டம் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை கூடி வருகிறேன். நன்றிகள். தேங்க்யூ பிடிஜி. மிக அருமையான ஸ்பீச்சு. எங்களுக்கு அறிவுரையும் கொஞ்சம் ஆலோசனையும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அவருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்க எங்களது சீனியர் ரொட்டேரியன் ரங்கராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். Thank you. Good morning, respected chief guests, esteemed Rotarians and fellow members. It is my privilege to welcome you all to today's Rotarian Club of Tirunelveli Star multi-zonal meeting. And now let's introduce our speaker for today, Dr. S. Muthulakshmi. Sorry. Oh, I'm very sorry. Mahalakshmi, a dedicated assistant professor from Maria Arts and Science College for Women, Valliyur, and
an ED2 Tamil Nadu master trainer, holds a PhD in business administration, specializing in human resource management. She is also a Tamil speaker and writer. With over 9 years of academic and training experience, she also is also a Tamil speaker and writer with over 9 years of academic and training experience. She is passionate about entrepreneurship, development, women empowerment, and student skill enhancement. She has delivered numerous guest lecturers across Tamil Nadu, published multi-research papers, and actively mentors aspiring entrepreneurs. Her mission is to inspire, educate, and empower the next generation of learners and leaders. Please welcome ma'am, Dr. Mahalakshmi. என்று சங்கை முழங்கை என்று தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து இங்கே இருக்கிற யாருக்குமே அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால சான்றோர் பெருமக்களையும் ஆன்றோர்களையும் வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேர்களையும் வாழ்த்தி நான் நம்மளுடைய நட்பை போற்றுவோம் நிகழ்வுகளுக்குள்ள கடந்து போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நட்பின் வலிமை. நட்பின் வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்று நட்பு, இன்னொன்று நட்புணர்வு. இங்க எத்தனை பேர்கிட்ட நட்புணர்வு இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரெயின்ல போறோம் இல்ல ஒரு ஃபிளைட்ல போகும்போது என்ன பண்ணுவோம், அருகில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம நார்மலாவே பேச ஆரம்பிப்போம். அவங்க கிட்ட எந்த ஒரு காரணமுமே இருக்காது, ஒரு சிறு புன்னகை. எல்லாருமே ரயில் பயணங்கள்ல சில நட்பை சம்பாதிச்சிருப்போம். அதோட தொடக்கம் நட்புணர்வு. இல்ல அப்படின்னா பேசவே முடியாத ஆட்கள்கிட்ட கூட அவங்க இறங்குன்னு சொல்லும் போது வழிவிட்டு இடம் கொடுப்போம். அதுதான் நட்புணர்வு. ஆனா நட்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இதுக்கு நான் எடுத்துட்டு போகணும்னா நான் ரொம்ப பின்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். எந்த காலகட்டத்துக்கு அப்படின்னா, பைபிள் இருந்த காலகட்டத்துக்கு நான் போகலாம் அப்படின்னு. இந்த நட்பின் வலிமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் தாவீதை உதாரணமாக இங்க எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். தாவீது பத்தி நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம். நம்ம கிறிஸ்தவர்களா இருந்திருந்தோம் அப்படின்னா பைபிள்கள்ல தொடர்ந்து தாவீதின் வலிமைகளை பத்தி படிச்சிருப்போம். அப்ப சவுல்ங்கிற மன்னன் இந்த தாவீதோட வீரத்தை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறான். எங்க தன்னுடைய மகன் யோனாக்கு இது கிடைக்காம போயிருமோ இந்த அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மீது பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்கு. அந்த கோபம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவனை உயிரை பறிக்க கூடிய அளவுக்கு போறான். அப்போது நண்பன் யோனான்னு சொல்ற, நீ இங்க இருந்து போயிடு, ஏன்னா என்னுடைய தந்தை உன்னை கொல்ல முயற்சிக்கிறார். அந்த அளவுக்கு போயிரு. அப்படி தாவீதை நாடு கடத்துறான். நாடு கடந்து போன தாவீதும் சவுலோட இறப்புக்கு அப்புறம் யோனானோட அரசாட்சியை பத்தி திங்க் பண்றான். அப்போ நாடு கடத்தப்பட்ட பின்பும் கூட தன்னுடைய நண்பனுடைய அரசாட்சி எப்படி இருக்குமோ என்று கவலைக்கூடிய நட்பை தான் நட்பின் வலிமை எங்க நமக்கு பறைசாற்றுகிறது. இதுக்கப்புறம் நான் போகணும் அப்படின்னா ரொம்ப ஒரு காலகட்டத்தை போன இங்க சொன்னாங்க ரொம்ப அருமையா மயில் அண்ணாச்சி பத்தி, கர்ணன் அப்படின்னு. துரியோதனன், கர்ணன், இதை நம்ம இலக்கியங்கள் வாயிலாக பார்த்துக்கிட்டே வரோம். ஏன் இந்த நட்பை நம்ம திரும்ப திரும்ப இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்? இது மதங்களை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, இனங்களை தாண்டி நட்பு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு, இந்திய இனத்துக்கு எடுத்துக்காட்டாகிறது இருக்கிறது துரியோதனன் கர்ணனுடைய நட்பு தான். எந்த அளவுக்கு நட்பு? தன்னை சல்லியன் என்று சொல்லி தேரோட்டி மகனாக வெளியே அனுப்பி கஷ்டப்படுத்தின ஒரு பரம்பரைக்கு தன்னால் வெற்றியை தேடித்தர முடியும்ன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு துரியோதனன் கர்ணனுடைய நட்பு இருந்ததுன்னா அது நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நான் அப்படி முன்னாடி வந்தேன் அப்படின்னா யாருக்கு வரலாம்? ஷேக்ஸ்பியருக்கு தான் வர. ஷேக்ஸ்பியர்ல ஒரு அருமையான கதை உண்டு, மெர்ச்சன்ட் ஆஃப் வேனிஷ். இந்த கதைகளை நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வேனிஷ் அப்படிங்கிற அந்த கதைகளை ஆண்டனியா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நண்பருக்கு எடுத்துக்காட்டு. தன்னுடைய நண்பனோட திருமணத்திற்காக ஒரு 1500 தங்க காசுகளை இந்த பர்சோனியாவிடம் இருந்து இந்த ஆண்டோனியா வாங்குறான். வாங்கினோன்னு அவர் என்ன சொல்றனா, அவங்க கிட்ட ஏற்கனவே பகை இருந்திருக்கும். பகைமை இங்க எப்படி பாராட்டுறது?
அவ என்ன சொல்வானா, நீ எனக்கு 1500 தங்க காசுகள் குறிப்பிட்ட காலத்துல கொடுக்க வேண்டாம், உன்னுடைய இருதயத்தில் பக்கத்தில் இருக்கும் சதையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறான். அப்ப கூட தன்னுடைய நண்பனுக்காக சரி என்று சொல்றான் இந்த ஆண்டோனியா. ஏன் அப்படின்னா தன் நண்பன் மேல் கொண்ட நம்பிக்கை, அதான் இந்த நட்பின் வலிமை அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நான் சரி கொடுத்துறேன்னு சொன்னா, ஆனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியலன்னா கூட என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தின் அருகில் இருக்கக்கூடிய சதையை கொடுக்கிறதுக்கு தன்னோட நண்பனுக்காக தயாராகிறான் ஆண்டோனியா. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவனுக்கு துணையாக வருவது தன்னுடைய நண்பனின் மனைவியான போர்ஷியாங்கிற ஒரு பெண்மணி. இங்க கூட எந்த பெண்களுமே இல்லை, அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆனா அடுத்த நிகழ்வுல நிறைய பெண்கள் இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னும் நல்லா இருக்கும். ஒரு சில நிகழ்வுகள்ல பெண்கள் இருந்தானா அது ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பூந்தோட்டம் மாதிரி. என்னடா இவங்க புரட்சியை பேச வந்துட்டு பூந்தோட்டம் அப்படிலாம் சொல்லல. ஆனாலும் சில நம்மளுக்கு குழந்தைகளும் பெண்களும் பார்க்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் சொன்னேன். அப்ப அந்த பெர்சோனியான்ற பெண்மணி என்ன பண்றா, தன்னுடைய கணவனின் நண்பனுக்காக வாதாடுவதற்காக அந்த அரசவைக்கு போறா. அந்த காலத்துல பெண்களா போய் வாதாட முடியாது, ஆண் உடையில் போய் தன் கணவரின் நண்பனுக்காக வாதாடுகிறார். அந்த வாதாடுற தருணம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ எடுத்துக்கோ, நீ என்ன சொல்ற, உனக்கு வந்து அந்த இருதயத்தில் அருகில் இருக்கும் சதை வேணும், எடுத்துக்கோ, தாராளமா எடுத்துக்கலாம், ஆனால் அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவனுக்கே அதிர்ச்சி, அந்த ஷைலாக்கே ரொம்ப அதிர்ச்சி. அது இங்கேயும் நிறைய ஷைலாக் இருப்பாங்க இல்லையா? நம்ம கூட நண்பர்கள்ன்ற போர்வையில நிறைய ஷைலாக் இருப்பாங்க. நம்மளோட இருதயத்தை அறுத்து எறியக்கூடிய நிறைய ஷைலாக் நம்மளுக்கு கூட பயணிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அது எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்போ அவ சொல்ற ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் அந்த தசையை அறுத்து எடுத்துக்கோன்னு சொல்ற, அது முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துலதான் அவ யாருன்னு அவளை தன்னை ரிவீல் பண்றா, அவளை வந்து வெளிப்படுத்திக் கொள்கிறாள். தான் நண்பனுடைய மனைவி அப்படிங்கறது அதுல இருக்கிற பேரின்பம் எப்படி இருக்கும். இப்ப கூட நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது உங்க ஒய்ஃப் நார்மலா யாரு கூட போனா கெட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாத சேராத சொல்லியிருக்காங்களே இல்லையா? நீங்க யாராவது உண்மையை சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியுமா? போகவே முடியாது. ஆனால் உங்கள் நட்பில் தூய்மையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனைவிமார்களே அதை அங்கீகரிப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நட்பின் வலிமை புரியும். நீங்க எத்தனை பேரு இங்க நட்புணர்வோட காலத்தை கடந்து வந்திருப்போம். பள்ளி காலகட்டத்துல நமக்கு பள்ளி காலகட்டத்துல இருக்கிற நட்பு ஒரு வகையா இருக்கும், கல்லூரி காலகட்டத்துல இருக்கிற நட்பு வேறு வகையா இருக்கும். அதுவே நம் சமுதாயத்தில் பயணித்து வரும்போது நிறைய தீ நட்பு இருக்கு. இதைதான் வள்ளுவர் சொல்றார், கூடா நட்பு, தீ நட்பு. இன்னொரு நட்பு என்ன சொல்ற, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அதிகாரம், குறள் வழியா என்ன சொல்லுவாங்க, உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் வருங்கால் நட்பு. ஒரு உலகத்திலேயே ரொம்ப உயர்வான என்னது மானம். அந்த மானத்தை கூட மீட்டெடுக்கிற கைகளை யாரோடது இருக்கும்? நட்போட கைகளை தான் இருக்கும். அந்த நட்பின் வலிமை அந்த இடத்துல நட்போடதான் இருக்கும். இன்னும் நான் ரொம்ப காலகட்டத்துக்கு அடுத்து வரணும்னா நான் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ்குள்ள வரேன். இது என்ன நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூலதனம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. இதை எழுதினது யார் அப்படின்னா மார்க்ஸ். ஆனா அவரோட காலகட்டத்துல அந்த புத்தகம் வெளிவரல. ஏங்கல்ஸ் தான் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர. அதுவும் நட்பு. மார்க்ஸ் ஒரு ஆசிரியர், ஒரு தத்துவ ஞானி. ஆனா ஏங்கல்ஸ் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் மகன். இவர்களுக்கான நட்புறவு அவர் புத்தகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மிக வலிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லுது. இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப வெளியில தான் நட்புணர்வு அதிகமாக இருந்ததா அப்படின்னு கேட்டாங்களா? நான் திரும்ப வர்றது நம்ம இந்தியாவுக்குள்ள வர. நம்ம இந்திய சுதந்திர காலகட்டத்துல நமக்கு அதிகமான சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பகத்சிங் இல்லையா? பகத்சிங் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்து பேர் வருது, 2 பேர் வரும். யாரெல்லாம்? சுகதேவி அண்ட் லக்கீஸ். இவங்க 2 பேரும் நமக்கு யாரோடது? பகத்சிங்கோட பேர் வந்தாலே பின்னாடி வரும். பகத்சிங் 21 வயது அவரை தூக்கிலிடும்போது அவர் நண்பர்கள் 3 பேர் முதலாக பகத்சிங்கை சிறைச்சாலையில் அடைக்கும் போது அவருக்கு வயது 21. நம்மெல்லாம் 21 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? ஏதோ நோக்கி போயிட்டு இருப்போம். அந்த சுதந்திர தாகத்தை தன் நண்பர்களுடன் அவர் சிறைக்கு சென்ற போது வயது 21. அவரை தூக்கிலிடும் போது அவர் முதலில் உச்சரிச்ச வார்த்தை என்னன்னா, யாராவது சொல்ல முடியுமா? இன்குலாப் ஜிந்தாபாத். இந்த வார்த்தையை யார் சொல்றா? பகத்சிங் சொல்றா. நன்றி தோழர் அவர்களே.
ஈகுலாப் அப்படிங்கிற அவர் ஈகுலாப் சொன்ன உடனே அடுத்து இருக்கும் நண்பன் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறான். அடுத்து அவர் நண்பர் லாலை தூக்கிலிடும் போது சுகதேவை தூக்கிலிடும் போது அவர் அங்கு உச்சரிக்கிறார் ஈகுலாப். அடுத்து அவருடைய நண்பர் லால் சொல்லுகிறார் சிந்தாபாத் என்று. அடுத்ததாக லாலை தூக்கிலிடுகிறார்கள். அந்த நேரத்தில் லால் சொல்லுகிறார் ஈகுலாப் அப்படின்ற வார்த்தை அங்க ஒலிக்கிறது. நட்பின் வலிமை இங்கேதான் நண்பர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த வார்த்தை அந்த இடத்தில் இதே போல ஒரு மௌனம் நிலவுகிறது. யார் எடுத்து சொல்ல போறா? இந்த சிந்தாபாத் வார்த்தையை யார் சொல்லி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்தில் ஒரு மௌனத்திற்கு பின்பு ஒரு வார்த்தை வருகிறது, சிந்தாபாத். தூக்கிலிடுகிற நபர் அதை சொல்லுகிறார். அப்ப ஆங்கிலேய அதிகாரி இதை நீ சொல்லலாமா என்று கேட்கும் போது, இப்படி நட்பின் வலிமையோடு தூக்கு மேடையில் சிரித்துக் கொண்டு தூக்கிலேறும் இந்த வலிமையான நட்பிற்கு முன்னால் என்னுடைய மரணம் ஒன்றுமேலே, என்னையும் தூக்கிலிடுங்கள் அப்படின்னா, அப்ப நட்பின் வலிமை மரணத்தில் கூட பிரதிபலிக்கும். அங்குதான் உண்மையான நட்பு பிரதிபலிக்கிறது. இது மட்டும்தான் நட்பா? அடுத்து நான் எங்க வரணும்னா, நம்ம என்னத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். 1905 இந்த நாட்டுல ரொம்ப அழகா சொன்னார் 200 அப்படின்னு. 200 நாடுகளை நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். 200 நாடுகளை நம்மளோட நட்புணர்வுல தாண்டி போயிட்டு இருக்கோம். 1905 பால்பி ஹாரிஸ் தன் நண்பர்களோட நகர்ப்புறங்களில் இருந்த நட்பை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் 3 நண்பர்களும் சேர்றாங்க. அந்த 3 நண்பர்களும் தொடர்ந்து பேசுறாங்க. பேசும்போது அவங்களோட நட்புணர்வு எப்படி இருக்குன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கு. அதுல இருக்கிற நண்பர்களில் ஒருத்தர் தையல் தொழிலாளி, ஒருத்தர் சுரங்க கரி வியாபாரி, இன்னொருத்தர் ஒரு இன்ஜினியர். அப்ப இவங்க கிட்ட எல்லாம் என்ன இருந்தது? அதிகாரம் இருந்ததா? இல்ல. பணம் இருந்ததா? இல்ல. பெரிய திட்டங்கள் இருந்ததா? இல்ல. ஆனா இன்னைக்கு அத்தனையும் நம்மிடம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இதுக்கு கையில தட்டலன்னா நீங்க எதுக்குமே தட்ட முடியாது. இன்னைக்கு நம்மகிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சிறப்பான திட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3ஐயும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்ட நோக்கி எங்கு உருவானதுன்னா இந்த நட்பின் இடையில் தான் தொடங்கியது. நம்ம இல்லனே எங்கேயுமே இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த நட்பிலும் நல்ல நட்பா தீய நட்பான்னு அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் பிரித்து உண்பது போல நட்பின் வலிமையும் நட்பையும் நாம தான் பிரிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நட்பு எங்க தொடங்குது அப்படின்னா, அவங்களோட கூடுகை, அவங்களோட அலுவலகத்தை கூடுது. அப்ப தொடர்ச்சியா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ்ல தொடங்கிட்டு இருக்கு. அப்பதான் முதல்ல ரொட்டீனா இவர்கள் நட்புறவு தொடங்கிய போதுதான் ரொட்டேரியன் அப்படின்ற வார்த்தை முதல்ல அங்க இருந்து உதிக்கிறது. ரொட்டேரியன் எங்க இருந்ததுன்னா தொடர்ச்சி. அப்போ உங்களுடைய தொடர்ச்சியான நட்பும் தொடர்ச்சியான உங்களுடைய சமூக சேவையும் அதுல கூட எங்க வந்தது? நட்பு வலிமை அங்கேயே பிரதிபலிக்கிறது. அப்ப இத்தனை பேர் கூடி இருக்கீங்கன்னா இதெல்லாம் நல் நட்பு. தீ நட்பு எப்படி ஆற்றின் படுகையில் அந்த தண்ணீரில் வந்து கழிவுகள் அடித்து செல்லப்படுமோ அது போல தீ நட்பு எல்லாம் அடித்து சென்று விடும். நல்ல நட்பு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் நட்பின் வலிமையாக இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேர் என்று சொல்லி, நட்பினை மதிப்போம், நட்பினை பாதுகாப்போம், நட்பின் வலிமையால் மனித நேயத்தை வளைப்போம், நட்பின் வலிமையே நட்புதான் என்று சொல்லி இங்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் மேம். வெரி வைப்ரண்ட் ஸ்பீச். அன்னாரை கௌரவப்படுத்துவதற்காக, பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவதற்காக ரொட்டேரியன் நட்பின் வலிமையும் நட்பையும் நாம தான் பிரிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நட்பு எங்க தொடங்குது அப்படின்னா, அவங்களோட கூடுகை, அவங்களோட அலுவலகத்தை கூடுது. அப்ப தொடர்ச்சியா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ்ல தொடங்கிட்டு இருக்கு. அப்பதான் முதல்ல ரொட்டீனா இவர்கள் நட்புறவு தொடங்கிய போதுதான் ரொட்டேரியன் அப்படின்ற வார்த்தை முதல்ல அங்க இருந்து உதிக்கிறது. ரொட்டேரியன் எங்க இருந்ததுன்னா தொடர்ச்சி. அப்போ உங்களுடைய தொடர்ச்சியான நட்பும் தொடர்ச்சியான உங்களுடைய சமூக சேவையும் அதுல கூட எங்க வந்தது? நட்பு வலிமை அங்கேயே பிரதிபலிக்கிறது. அப்ப இத்தனை பேர் கூடி இருக்கீங்கன்னா இதெல்லாம் நல் நட்பு. தீ நட்பு எப்படி ஆற்றின் படுகையில் அந்த தண்ணீரில் வந்து கழிவுகள் அடித்து செல்லப்படுமோ அது போல தீ நட்பு எல்லாம் அடித்து சென்று விடும். நல்ல நட்பு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் நட்பின் வலிமையாக இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேர் என்று சொல்லி, நட்பினை மதிப்போம், நட்பினை பாதுகாப்போம், நட்பின் வலிமையால் மனித நேயத்தை வளைப்போம், நட்பின் வலிமையே நட்புதான் என்று சொல்லி இங்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் மேம். வெரி வைப்ரண்ட் ஸ்பீச்.
அன்னாரை கௌரவப்படுத்துவதற்காக, பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவதற்காக ரொட்டேரியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு ஃபெலிசிட்டேஷன். அடுத்து ஏஜி மேத்யூ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் இந்த 30 விழாக்கு வருகை தந்திருக்கும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரொட்டேரியன் முத்தையப்பிள்ளை மாமா அவர்களுக்கும், மயிலனாச்சி அவர்களுக்கும், மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும், பிரசிடன்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அனைத்து ரோட்டரி நிறுவனர்களுக்கும் இந்த மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ நட்பை பற்றி மகாலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஹிஸ்ட்ரியை வச்சும் பேசி நம்ம ரோட்டரியை வச்சும் அழகாக சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மேடம். அவங்க ஸ்பீச்சை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப பேச வேணாம் நினைங்க. வந்து வருகிறது அனைத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏஜி. அடுத்ததாக ஏஜி பூங்குன்றன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பூங்குன்றன் அவர்களுக்கு எங்களது சார்ட்டர்ட் பிரசிடென்ட் மாரியப்பன் அவர்கள் பொன்னாடை போற்றி மொமெண்டம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய ஏஜி பாலமுரளி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மொமெண்டம் வழங்குவதற்காக எங்கள் தலைவர் சையத் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த எங்களது ஸ்டார் கழகத்தின் ஆணிவேர் எங்களது அப்பா ஆயுப் கான் அவர்களை அன்போடு மேடைக்கு கொஞ்சம் வந்துருங்கப்பா. ராஜபால் அவர்கள் சீனிவாசன் கொடுங்க. நீ மயில் நினைச்சு போடிட்டு நின்றுட்டு இருக்க. மயிலாஜி அண்ணாச்சி, எங்க தலைவருக்கு உங்க கையால் ஒரு மொமெண்டம் சின்ன ஒரு நினைவு பரிசு கொடுத்துருங்க. எங்க செயலாளருக்கும் பிடிஜி அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக கடந்த ஆண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களது ஸ்டார் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய நினைவு பரிசினை வந்து எங்களது செக்ரட்டரி ராஜேஷ் ரவி அவர்கள் வழங்க இருக்கின்றார். முதலாவதாக எங்களது சார்ட்டர் பிரசிடென்ட் மாரியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாதவன் நம்பி நாராயணன், ஆயுப் கான் சின்யா, ஓகே அண்ணன் சுடலிமு ரசன் முகமது சின்யா அவர்கள், ரசன் முகமது ரொட்டேரியன் பரசுராமலினா அவர்கள்,
ராஜ்பாலு அவர்கள், ஐயாப்பா ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், ரொட்டேரியன் ஃப்ளவர் பாலா அவர்கள், ரொட்டேரியன் கண்ணன் அவர்கள், ரொட்டேரியன் சையத் அலி அவர்கள். ஓகே, தேங்க்யூ. நம்பி நாராயணன் அவர்கள், ரொட்டேரியன் சதீஷ் நாராயணன் அவர்கள். தேங்க்யூ தேங்க்யூ. vote of thanks by secretary ரொட்டேரியன் ராஜேஷ் ரவி. ரோட்டரி 2 வார்த்தையில் சொல்லிடுறேன். கடந்த ஒரு 3 மாத காலமாக ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி மீண்டு வந்திருக்கோம். உடனடியாக இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு முடிவு பண்ணி ஒரு வாரம் கேப் தான், ஒரே ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரம் கேப்பில் வந்து எங்களுக்கு 4 ஏஜி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கேட்ட உடனே எல்லாரோட கான்டாக்டை கொடுத்து இமீடியட்டாக எல்லா கிளப்போட பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ், எல்லா மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் முத்தையா சார் அவர்களுக்கும், மயிலண்ணாச்சி அவர்களுக்கும், டாக்டர் முத்துலட்சுமி மேடம் அவர்களுக்கும் மற்றும் மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் கவர்னர் பாலமுரளி அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் கவர்னர் மேத்யூ அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் கவர்னர் பார்கவி மேடம் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் கவர்னர் பூங்குண்டன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து ரோட்டரி நல்லுள்ளங்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், கேட்டரிங் பரிமாற வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.